புனித சுவக்கின் மற்றும் அன்னம்மாள் கன்னிமரியாவின் பெற்றோர். பேறு பெற்றோர். அது என்ன பேறு பெற்றோர்? பெருமைக்குரிய பெற்றோர் என்பதைத்தான் பேறு பெற்றோர் என்று நாம் அழைக்கின்றோம். 2 நிகழ்வுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். சில ஆண்டுகளுக்கு முன்பாக என்னோடு கல்லூரியில் படித்த ஒரு தோழருக்கு திருமணம் நடந்தது. திருமணம் முடிந்த பிற்பாடு நாங்களெல்லாம் அவரை ஆசீர்வாதம் செய்து விட்டோம். அவரது தாய் ஆசீர்வாதம் செய்வதற்கு வந்தார். மணக்கோலத்தில் தன் மகனை பார்த்த உடனேயே கட்டி அணைத்து அவருக்கு கன்னங்களிலும் நெற்றியிலும் முத்தம் தந்து கண்ணீர் விட்டு அழ ஆரம்பித்து விட்டார். முதன் முறையாக தன் மகனை மணக்கோலத்தில் பார்த்த பிற்பாடு அந்த தாய்க்கு எவ்வளவு பெரிய ஆனந்த கண்ணீர் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். இரண்டாவதாக சமீபத்தில் ஒரு குருப்பட்டத்திற்கு சென்றிருந்தேன். அந்த குருப்பட்டத்தில் தன் மகன் ஊர்வலமாக ஆயரோடு சேர்ந்து குருப்பட்டம் பெறுவதற்கு வருகின்றார். அந்த குறிப்பிட்ட குரு மாணவரின் தாயானவர் திருப்பலி தொடங்கியதிலிருந்து கண்ணீர் வடித்து கொண்டே இருந்தார். நான் அவரை பார்த்து ஏன் அழுகிறீர்கள் என்று கண்ணால் சைகை காட்டி கேட்டபொழுது இன்னும் அதிகமாக அழ ஆரம்பித்து விட்டார். அதனுடைய பொருள் என்ன தெரியுமா? எனக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைத்துள்ளது. எனது மகன் இத்தனை மக்களின் முன்பாகவும் குருக்களின் முன்பாகவும் ஒரு குருவானவராக திருநிலைப்படுத்தப்பட போகின்றாரே, இயேசு கிறிஸ்துவின் உடலை கையில் ஏந்த போகிறாரே என்ற ஒரு ஆனந்த கண்ணீர். அப்படி என்றால் பெற்றவர்கள் தங்கள் குழந்தைகளை உயர்ந்த நிலையில் பார்க்கும் பொழுது எவ்வளவு கண்ணீரும் ஆனந்தமும் உண்டாகின்றது. இதே போன்றுதான் புனித சுவக்கினுக்கும் அன்னம்மாளுக்கும் தாங்கள் பெற்றெடுத்த ஒரே மகளான அன்னை மரியாள் கடவுளுக்கே தாயாக போகின்றார் என்ற செய்தியை கேட்ட பொழுது அப்பேற்பட்ட மகிழ்ச்சியை அவர்கள் பெற்றிருப்பார்கள். அந்த பேரக்குழந்தை, அதாவது கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவை தங்கள் கைகளில் ஏந்திய பொழுது எந்த அளவிற்கு உச்சக்கட்ட மகிழ்ச்சி அவர்களுக்கு இருந்திருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நாம் சற்று கற்பனையாக நினைத்து பார்ப்போமே. சாதாரணமாக பேரப்பிள்ளைகளை நாம் கையில் வாங்கும் பொழுது அவ்வளவு மகிழ்ச்சி. இந்த சுவக்கினும் அன்னம்மாளும் தாங்கள் பெற்றெடுத்த மரியா பெண் குழந்தை வழியாக கடவுள் என்ற குழந்தையை கையில் ஏந்திய பொழுது எவ்வளவு பெரிய பேறு பெற்ற பாக்கியத்தை அவர்கள் பெற்றிருப்பார்கள். இதுதான் கடவுளின் கொடை என்பது. இது எல்லோருக்குமே கிடைத்து விடாது. ஒரு சிலருக்கு மட்டுமே இந்த பேறு கிடைக்கும். இந்த பேறு சுவக்கினுக்கும் அன்னம்மாளுக்கும் யாரால் கிடைத்தது? தான் பெற்றெடுத்த அன்னை மரியாள் என்ற குழந்தையால் தான் கிடைத்தது. நமது வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் ஒரு சில ஆண்டுகளுக்கு பிற்பாடு அவர்களால் பெற்றோருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய பண்பை வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்கு இந்த செய்தியை நான் இளையோருக்கும் இளம் பெண்களுக்கும் தான் நான் சொல்ல விரும்புகின்றேன், ஆசைப்படுகின்றேன். உங்கள் பெற்றோருக்கு, உங்களை பெற்றெடுத்த பெற்றோருக்கு அன்னை மரியாள் எவ்வாறு பேறு பெற்ற ஒரு பாக்கியத்தை சுவக்கினுக்கும் அன்னம்மாளுக்கும் கொடுத்தாரோ அதே போன்று நீங்களும் பேறு பெற்ற பாக்கியத்தை உங்கள் பெற்றோருக்கும் கொடுங்கள்.